உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் ஜனனி, என்ன பண்ற? பார்த்தா எப்படி தெரியுது? நல்லா தான் தெரியுற. சரி, கண்டினியூ. போதும் விடுங்க. திரும்பும் போது எவ்வளவு அழகா இருக்க. முறைச்சா கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தொல்லை பண்ணாதீங்க. இரு உட்காரு. சிவா, நாளைக்கு நான் கேசரி பண்றேன். நீ செங்கல் சூளைக்கு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துரு. என்னம்மா விசேஷம்? உங்க மாமாக்கு பிறந்த நாள்மா. மாமாக்கு பிறந்த நாளா? பிறந்த நாள் அதுமா வெறும் கேசரி மட்டும் தானா? அத மட்டும் தான் சொல்லுவாங்க. சொல்லாம அடை பாயசம்லாம் வைப்பாங்க. அப்படியாமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டா போச்சு. இந்தாங்க, நாளைக்கு சாமிக்கு போடுறதுக்கு பூ. அம்மா, நீங்க எப்பவும் தனியா தானே கோயிலுக்கு போறீங்க. மாமா பிறந்த நாளைக்காவது மாமாவையும் கூட்டிட்டு போங்களே. அவருக்கு ஏதாவது வேலை இருக்குமா? வேலை எப்பவும் தாமா இருக்கும். நீங்க மாமாவை கூட கூட்டிட்டு போய் அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லுவாருமா. நீங்க இப்பவே போய் சொல்லி வச்சிருங்க. போங்க போங்கம்மா, போங்க போய் சொல்லி வைங்க. போய் சொல்லு. போங்க. சிவா, நாளைக்கு மாமா பிறந்த நாளைக்கு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். என்ன பண்ணணும்? வாங்க நம்ம பேசலாம். வா 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 வா. ஏங்க, நாளைக்கு உங்க பிறந்த நாள். நீங்க காலையில நம்ம வீட்டுக்கு வந்துடணும். நாம 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போவோம், சரியா? நாளைக்கா? ஆமா, நாளைக்கு தான். என்னங்க, நாளைக்கு உங்க பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். சரி, பார்க்கலாம். நாளைக்கு என்னால முடியாது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னடி ஆச்சு? நான் கோயிலுக்கு கூப்பிடுற, வேலை இருக்கான். அந்த விசாலாச்சி கூப்பிடுறா, பாக்கலாங்கிறாரு. அவங்க எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க, நான் மட்டும் வீட்டுல சாமி கும்பிட்டு இருக்கணுமா? போடி போக்கித்தவள, உன் கோவத்தை போன் மேல காட்டாத. இந்தா புடி. நானும் கோவிலுக்கு போவேன். அவங்க போற அதே கோவிலுக்கு தான் போவேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். அதை செய்ய முதல்ல. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. பாத்தியா? பாரு, ஜனனி அம்மா கூடயே ஒட்டிட்டு இருக்கா. நீ இப்படி விலகி போனா அவ ரொம்ப ஒட்டிக்குவா. நீயும் அம்மா கூடயே போ.
ஐயோ நான் என்ன பண்றது? சிவா மாமாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. முதலையாவது கொஞ்சமாச்சு பேசுவாரு, இப்ப அது கூட இல்ல. வர வர வெறுத்து போயிடுது. நான் எதுக்கு இருக்கனே தெரியல. சரி, கோவில்ல வச்சு அழாத, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோ. ஆ ஜனனி, அம்மா. வா, நாம போய் அர்ச்சனைக்கு பேர் கொடுத்துட்டு அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா. என்னங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அப்ப நான் என்ன பண்றது? தனியா விட்டுட்டு போறேன், நானும் வரேன். நெய் விளக்கு ஏத்தணுங்க. நெய் விளக்கு போட்டா வேலை நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. ம்? ம். 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 ரம்யா, கார்ல மாலை பூப்பழம்லாம் இருக்கு, நீ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நானும் ஜனனியும் போயிட்டு வந்துடுறோம். ம். வாங்க போலாம். போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி விடுடி, பாத்துக்கலாம். சிவா தம்பிக்கு தனி குடும்பம் ஆயிடுச்சுங்கய்யா. அவருக்கும் தனியா கோவில் வரி கட்டணும். அதான் முறையா கொடுத்துடலாம். சரிங்கய்யா. இனி அவன் பேர்ல என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிடறேன். ஆ. சரிங்களா? சரிங்கய்யா. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? விளக்கு ஒரு தட்டு கொடுங்க. 20 ரூபாமா? வாங்க. சரி சரி, 50 ரூபா பீஸ். சிவா காசு கொடுத்துட்டு வா. இந்தாம்மா, கொடுத்துரு. சிவா, இந்தா, ம். நீ கோயிலுக்குள்ள போயிட்டு நாங்க வந்துடுறோம். சரிம்மா. பாத்தியாடி, நீ கூப்பிட்டு அவரு கோவிலுக்கு வரல. இப்ப பாரு, அவரு அவங்க குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்காரு. அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கோவில்ல மரியாதை கிடைக்குது. உனக்கு கிடைக்குதா? அவர் முதல்ல என்ன குடும்பமாவே நினைக்கலம்மா. இப்படியே போச்சுன்னா உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சு போயிடும். இனிமே விட்டு பிடிக்கணும்னு நினைக்காத. அவருக்கு வயசும் ஆயிடுச்சுமா. நான் விட்டு பிடிச்சதுக்கு தானே இப்ப மொத்தமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவர் மட்டும் சந்தோஷமா குடும்பத்தோட கோயிலுக்கு வருவாரு, நான் மட்டும் அனாதையா வரணுமா? மா, நான் ஒண்ணு தியாகி இல்லம்மா. விட மாட்டேன். அவரை கூடிய சீக்கிரம் என் பக்கம் கொண்டு வருவேன். என் உரிமையை நானே எடுத்துக்குவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.